உடல் பருமன் உங்களுக்கு இருக்குது, உடல் எடை அதிகம்னு நம்ம பேசக்குள்ளேயே நிறையா பேர் எங்கிட்ட வர்றவங்க கேட்குறது தடுக்கிறதுக்கு என்ன வழி. ஸோ ஆரோக்கியமாகவும் இருக்கணும், நம்மளால் கடைபிடிக்க முடியறதாகவும் இருக்கணும், தடுக்க முடியுமா இருக்கணும் தான் நிறையா பேர் தொடர்ந்து கடைபிடிக்க முடியும். ஏன்னா ஹெல்த்தி டயட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணி திடீர்னு விட்டுறாங்க, ரொம்ப நாள் அவங்களால கடைபிடிக்க முடியல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் சாப்பிட்ற அன்றாட உணவில் பாதி மாவுச்சத்தை குறைச்சிடணும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ், கோதுமை, இந்த மாதிரி எல்லாமே மாவுச்சத்து. அதில் நீங்கள் 4 சாப்பிட்டிங்கன்னா 2 கவளம் இவ்வளோ சாப்பிட்டிங்கன்னா 1 கவளம் பாதியாக குறைச்சிடுங்க. அதற்கு பதிலாக அதிக அளவு 2 மடங்கு காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கலாம். 3வது எண்ணெயில் செய்கிறதையும் எண்ணெய் யூஸ் பண்ணுறதையும் குறைச்சிடுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 30 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம் 1 மணி நேரம் நடக்கிறது தொடர்ந்து பண்ணுங்கள். வேறு உடற்பயிற்சி பண்ணலாம். ஆரோக்கியமான தூக்கம் இருக்கணும், 6லேருந்து 8 மணி நேரம். ஸ்க்ரீன் டைம், நைட்டு செல்ஃபோன், மொபைல், டிவி பார்க்குறத குறைச்சிட்டு 1 ஹவர் முன்னாலே நிறுத்திடுங்க. ரிலாக்ஸ்டாக உங்கள் நாளை பிளான் பண்ணி உங்கள் உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடாக அன்றாட உங்கள் குடும்ப நண்பர்களோடு சேர்ந்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் பிளான் பண்ணி எல்லோரும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உடல் பருமன் உங்கள் குடும்பத்திலே குறைச்சிக்கலாம். இதை ரெகுலராக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறப்போ இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.